வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.4ல கூடிய 14th சம்மில் பாருங்க. டேக் எ பாயிண்ட் விச் இஸ் 11 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிளை வரைஞ்சி அந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து 11 சென்டிமீட்டர்ல ஒரு டாட்டை வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, அண்ட் டிரா த டூ டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் ஃப்ரம் த பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல இருந்து 2 டேஞ்சன்ட் வரையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், எடுத்தோடனே ஒரு டாட்டை வச்சு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? டாட்டை வச்சுட்டேன். டாட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஏபிசி ஒன்று அப்படி எதுவுமே வைக்கணும், இல்லாட்டி பிக்யூஆர் அப்படின்றதான் வைக்கணும். நான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிக்யூஆர் வச்சதுனால இந்த இடத்துலையும் அதே தான் வைக்க போகிறேன். ஸோ சென்டர் பாயிண்ட் ஓ அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓன்னு வச்சுட்டேன். சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 4 சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 4 சென்டிமீட்டர், பாயிண்ட் வந்து 11 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி சர்க்கிளை நான் அளந்துக்கிறேன். ஓகேங்களா? சர்க்கிள் வந்து ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி நான் அளந்துக்கிட்டு ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் நோட்டை தான் ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னா காம்பஸை ரொட்டேட் பண்ணால் அளவு எடுத்து போடுறதுனால சர்க்கிள் அங்கங்கே பிட்டு பிட்டாக தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் கையை எடுக்காமல் போட்டதுனால சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், தப்பு கிடையாது. எதுவுமே நம்ம இடிக்காத அளவுக்கு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ 4 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். இதில் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 11 சென்டிமீட்டரில் ஒரு டாட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 11 சென்டிமீட்டர் அப்படின்றது எனக்கு இங்கே இருந்து இங்கே இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இது 11 சென்டிமீட்டர். இப்போ இந்த லைனையும் அதையும் கனெக்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ட் வரையணும். வழக்கம் போல் போன சம் பார்த்த அதே ப்ரொசீஜர் தான். நான் இந்த இதை 11 சென்டிமீட்டர் அப்படின்றத பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி ரெண்டாக பிரிக்கிறேன். இப்போ பாதிக்கு மேலே அளவு காம்பஸில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கேருந்தே பாருங்கள், அந்த சர்க்கிளில் பாயிண்ட் பேர் வச்சுக்கோம், ஓபி. ஸோ ஓபி 11 சென்டிமீட்டரு, அதில் பாதிக்கு மேலே இருக்கிற மாதிரி காம்பஸை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பீன்ற பாயிண்ட்ல இருந்தும் அதே ஆர்க்கு நான் வரைகிறேன். இப்போ ஆண்டி போகுது. ஸ்டூடெண்ட், நான் பேஜை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா எனக்கு கவர் ஆகலை, அதனால பேஜை ரொட்டேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஆர்க்கும் கட் பண்ணக்கூடியதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓபியை கரெக்டாக 2ஆக கட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? எக்ஸாக்டாக 2 போர்ஷனாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து எக்ஸ் கூட வச்சுக்கோம். இந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்டாக வச்சு, ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை சென்டர் பாயிண்டாக வச்சு இங்க இருக்கக்கூடிய ஓ வரைக்கும் எக்ஸ் ஓ அப்படின்றத ரேடியஸா செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அந்த சைடு மட்டும் ரேடியஸ்னா இந்த சைடு அதே தான் ரேடியஸா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ் சென்டர் பாயிண்ட் வச்சு பி அதே தான் ரேடியஸா வரும். ஸோ இதை நான் வச்சு சர்க்கிள் வரைய போகிறேன். ஓகேங்களா? எனக்கு இங்கே மேலெல்லாம் போடணும் இல்லை, போடன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா எனக்கு தேவையானது இந்த சர்க்கிளை வெட்டக்கூடிய இந்த 2 பாயிண்ட் தான். ஓகேங்களா? ஃபுல்லாக சர்க்கிள் போடணுன்றது நம்ம பார்க்கறதுக்கு எதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இது எனக்கு கட் ஆகுது, பிரேக் ஆகுதுன்றதால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரேக் ஆகக்கூடிய 2 சர்க்கிளும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டக்கூடிய அந்த 2 பாயிண்ட் இது ஓபி அப்படின்னா இங்கே வந்து கியூ எடுத்துக்கிறேன், இங்கே வந்து ஆர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த 2 பாயிண்ட்டையும் நான் கனெக்ட் பண்ணுறேன். பில இருந்து ஆர் வழியாகவும் பில இருந்து கியூ வழியாகவும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அதான் நான் திருப்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பில இருந்து கியூ வழியாக ஒரு லைன் வரைகிறேன். ஸோ கியூ பாயிண்ட் இங்கே இருக்கு, பி பாயிண்ட் இங்கே இருக்கு, ரெண்டையும் சேர்த்து விடுற மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். அதே மாதிரி பில இருந்து ஆர் வழியா ஸ்ட்ரெயிட் லைன் போட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த PQ அப்படின்றது ஒரு டேன்ஜென்ட், PRன்றது ஒரு டேன்ஜென்ட். எதுக்கு? இந்த சர்க்கிளுக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் சர்க்கிளோட ரேடியஸை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக காமிக்கிறதுக்காக இந்த ஓவையும் கியூவையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஓவையும் ஆரையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது வந்து சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ? 5 சென்டிமீட்டர். சாரி, இது 4 சென்டிமீட்டர். ஓகேங்களா?
4 சென்டிமீட்டர், இதுவும் 4 சென்டிமீட்டர். இந்த OPன்றது 11 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்? இந்த PQ அண்ட் PR எவ்வளவுன்னு கேட்டிருக்கான். 2மே பார்த்தீங்கன்னா ஒண்ணு தான். இது வந்து 90 டிகிரி இருக்கும். இதுவும் 90 டிகிரி இருக்கும். ஸோ 2மே என்னது சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் தான் அப்படின்றது. சாரி ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். அப்ப இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் இந்த சைடும் வரும். ஸோ அப்ப இத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? PQ ஓகேங்களா? கண்டுபிடிக்கணும். PQ தான் என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா? பட் நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த OQP அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, Q வந்து 90 டிகிரி ஓகேங்களா? தேர்ஃபோர் இது வந்து என்னது? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு தெரிஞ்ச பித்தாகரஸ் ஃபார்முலா ஒண்ணு இருக்குது. இந்த ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதுதான் ஹைபார்டன்ஸ். ஸோ ஹைபார்டன்ஸோட ஸ்கொயர் வந்து சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடோட ஸ்கொயர் பிளஸ் இந்த சைடோட ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓபி அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ 11 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓக்யூ அப்படின்றது 4 ஸ்கொயர் பிளஸ் PQ தெரியாது. ஓகேங்களா? எனக்கு தேவையானத மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். PQ ஸ்கொயர் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த 4 ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது 11 ஸ்கொயர் 121. 4 ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது மைனஸ் 4 ஸ்கொயர்ன்றப்போ 116 வரும். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து சப்ஸ்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா 105 அப்படின்றது தான் PQ ஸ்கொயர் ஆன ஆன்சர். நெக்ஸ்ட் ஸ்டெப் PQ ஸ்கொயர் வந்து 105 இருந்துச்சுன்னா PQ வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 105 ஓகேங்களா? அப்போ 105 ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 105 ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா எனக்கு கிடைக்கும் ஆன்சர் 10.24 அப்படின்றத ஆன்சராக கிடைக்கும். ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா PQ வந்து 10.0424 அப்படின்றது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ PQ அப்படின்றது 10.24 10.24 ஓகேங்களா? ஸோ அளந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதே அளவு தான் இருக்கும். பாருங்க இங்கேருந்து 0 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10.2 இங்கே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா 2க்கும் 3க்கும் நடுவில் தான் அந்த லைன் பாயிண்ட் தோடும். 10.23 ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ 24 அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்? ஸோ இவ்வளோ தான் நமக்கு இந்த எக்ஸசைஸ்க்கான ப்ரொசீஜர். ஸோ இது ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேக்ஸ் எக்ஸசைஸ் 4.4ல இருக்கக்கூடிய 15th சம் தான் பாருங்க. Draw the two tangent from a point which is 5 cm away from the center of a circle of diameter 6. ஓகேங்களா? ஸோ டயாமீட்டர் 6 இருக்கமே ஒரு சர்க்கிள் வரைஞ்சி அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டர் அவேல ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த பாயிண்ட்டுக்கு இந்த சர்க்கிளுக்கு 2 டேஞ்சன்ஸ் வரையணுமா. ஆல்சோ மெஷர் த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ஸ். அந்த டேஞ்சன்ஸோட லென்த் என்ன அப்படின்றதையும் அளந்து சொல்லணுமா. ஓகேங்களா? ஸோ இப்போ சொல்லுவோமா.